நம்ம செல்வராகவன் அவர்கள் இயக்கக்கூடிய ஒரு புத்தமுதிய திரைப்படத்தை குறித்து தான் இன்றைய காணொளியில் காணவிருக்கின்றோம். உங்களுக்கு நம்ம செல்வராகவன் அவர்களை மிகவும் பிடிக்கும் என்றால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள், பெல் பட்டனை அழுத்துங்கள். வாருங்கள் காணொளிக்குள் செல்லலாம். செல்வராகவன் என்றாலே தமிழ் சினிமாவில் தனியொரு மதிப்பு இருக்கும். ஏனென்றால் அவர் எடுத்த திரைப்படங்கள் எல்லாம் தற்பொழுது தமிழ் சினிமாவில் ட்ரெண்டாகக்கூடிய திரைப்படமாக மாறி நிற்கின்றது. அவர் ஒரு காலத்தில் எடுத்த திரைப்படங்கள் எல்லாம் தற்பொழுது தமிழ் சினிமாவில் மிகப்பெரிய ட்ரெண்டாகி நிற்கின்றது. அதிலும் குறிப்பாக குறிப்பிடத்தகுந்த ஒரு திரைப்படம் தான் ஆயிரத்தில் ஒருவன். இந்த திரைப்படத்தின் இரண்டாம் பாகம் வராதா என்று அனைவராலும் கேட்கப்படக்கூடிய அளவிற்கு மிகப்பெரிய ஒரு பிரம்மாண்டமான லேட் ஹிட்டை நம்ம செல்வராகவன் அவர்கள் கொடுத்திருக்கின்றார். அதே போன்று தனுஷை வைத்து இயக்கிய புதுப்பேட்டை என்ற திரைப்படமும் அனைவராலும் பேசப்படக்கூடிய ஒரு திரைப்படமாக மாறி நிற்கின்றது. அந்த திரைப்படமும் இரண்டாம் பாகம் வருவதாக ஒரு சில அறிவிப்புகள் வெளியாகி இருக்கின்றன. சரி, விஷயத்திற்கு வருவோம். நம்ம செல்வராகவன் அவர்கள் இயக்கக்கூடிய நம்ம ஜிவி பிரகாஷ் அவர்கள் நடிக்கக்கூடிய திரைப்படத்தின் பெயர் தான் மெண்டல் மனதில். இந்த திரைப்படத்தில் நிச்சயமாக நம்ம ஜிவி பிரகாஷ் அவர்கள் தான் இசைப்பார் என்பது அனைவருடைய எதிர்பார்ப்பாக இருந்து வருகின்றது. அந்த அடிப்படையில் அவர்தான் சவுண்டை கொடுத்திருக்கின்றார். மேலும் ஜிவி பிரகாஷ் அவர்கள் மிகப்பெரிய ஒரு நல்ல நடிகராகவும் தமிழ் சினிமாவில் வலம் வந்து கொண்டிருப்பவர்தான். மேலும் அவர் சிறந்த இசையமைப்பாளராகவும் தமிழ் சினிமாவில் வலம் வந்து கொண்டிருப்பவர்தான். இரண்டர கலந்த ஒரு நல்ல ஒரு தமிழ் சினிமா கலைஞனாக நம்ம ஜிவி பிரகாஷ் அவர்கள், ஜிவிஎம் அவர்கள் இருந்து வருகின்றார். எனவே அவரை வைத்து இயக்கக்கூடிய இந்த மெண்டல் மனதில் என்ற திரைப்படத்தை செல்வராகவன் மிக சிறப்பாகவே இயக்கி முடிப்பார். மேலும் அவர் மிகப்பெரிய ஒரு வெற்றி வாய்ப்பையும் பெறுவார் என்பதில் மாற்று கருத்தே இருக்க முடியாது. ஏனென்றால் வித்தியாசமான திரைப்படங்களையும் திரைக்காவியங்களையும் திரைக்கதைகளையும் தமிழ் சினிமா உலகில் அறிமுகப்படுத்தியவர்களில் மிக முக்கியமான ஒரு இடத்தை பிடிப்பவர் நம்ம இயக்குனர் செல்வராகவன். எனவே இந்த திரைப்படமும் நிச்சயமாக ஒரு முக்கியமான இடத்தை தமிழ் சினிமாவில் மீண்டும் ஒரு முறை பிடிக்கும் என்பதில் மாற்று கருத்தே இருக்க முடியாது. நிச்சயமாக இந்த திரைப்படத்தை குறித்து சில செயல்களை பார்ப்போம். தமிழ் சினிமா உலகில் காதல் கலந்த எல்லா திரைப்படங்களும் மிகப்பெரிய வெற்றியை அடைகின்றது. இந்த திரைப்படமும் நிச்சயமாக காதல் காவியமாக இருக்கும் என்பதில் நம்மால் உணர முடிகின்றது. அந்த ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டரை பார்க்கும் பொழுதே தெரிகின்றது. நம்ம ஜிவிஎம் அவர்கள் கடந்த காலம் நிச்சயமாக அவர் நடித்த எல்லா திரைப்படங்களும் காதல் திரைப்படங்களாகவே அமைந்திருக்கின்றன. அது அவருக்கு ஹிட்டும் ஆகியிருக்கின்றது. அந்த அடிப்படையில் இந்த மெண்டல் மனதில் என்ற இந்த திரைப்படமும் நிச்சயமாக ஒரு நல்ல காதல் காவியமாக அமையக்கூடிய வாய்ப்பு இருக்கின்றது. செல்வராகவன் அவர்கள் இயக்கத்தில் காதல் காவியம் என்றால் எதை போன்று இருக்கும் என்று நம்மால் யூகிக்க முடிகின்றதா? ஆம், நிச்சயமாக 7G ரெயின்போ காலனி போன்ற திரைப்படங்களாக இருக்கலாம், அல்லது காதல் கொண்டேன் போன்ற திரைப்படங்களாக இருக்கலாம். இதெல்லாம் காதலை அடிப்படையாக கொண்டு வித்தியாசமாக படைக்கப்பட்ட படைப்பாக இன்று வரை தமிழ் சினிமா உலகில் கொண்டாடக்கூடிய காதல் திரைப்படங்களாக இருந்து வருகின்றது. இதே அடிப்படையில் இந்த மெண்டல் மனதில் என்ற திரைப்படமும் காதல் கதையை கொண்ட வித்தியாசமான கதைக்களமாக அமைந்தால், நல்ல காமெடியுடன் இந்த திரைப்படம் அமையும் என்றால், நல்ல பாடல்களுடன் இந்த திரைப்படம் அமையும் என்றால் நிச்சயமாக வெற்றி பெறுவதை யாராலும் தமிழ் சினிமாவில் தடுக்க முடியாது. நல்ல ரசிகர்கள், தமிழ் சினிமா ரசிகர்கள் நிச்சயமாக நல்ல திரைப்படத்தை ஆராதிப்பார்கள், கொண்டாடுவார்கள். அந்த அடிப்படையில் இந்த திரைப்படமும் நல்ல திரைப்படமாக அமைந்து கொண்டாடுவதற்கு வாழ்த்துக்களை கூறி, இதுபோன்று தொடர்ச்சியாக நம்ம 7G ரெயின்போ காலனி அவதை இயக்கிய இயக்குனரான செல்வராகவன் அவர்கள் நிச்சயமாக நல்ல கதைக்களம் கொண்ட பல திரைப்படங்களை தமிழ் சினிமா உலகில் மீண்டும் மீண்டும் கொடுக்க வேண்டும் என்பதை கூறிக்கொண்டு, இந்த திரைப்படம் வெற்றியடைய வேண்டும் என்பதையும் கூறிக்கொண்டு, மீண்டும் இதுபோன்று நல்லதொரு காணொளியில் உங்களை சந்திக்கின்றேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் தமிழா செய்திகள். நன்றி, வணக்கம்.